சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முத்துவ அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைக்க போற நேரத்துல கரெக்ட்டா அந்த கான்ஸ்டபிள் உண்மைய சொல்லிடுறாரு. மீனாவோட நல்ல குணத்துக்காக தான் அந்த கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த உண்மைய சொல்லிடுறாரு கடைசி நேரத்துல. இப்ப முத்துவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல போடலாம் அப்படின்னு போகும்போது, கான்ஸ்டபிள் கொஞ்சம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இந்த முத்து சொல்ற மாதிரி உண்மையாலுமே அந்த கார்ல பிரேக் பிடிக்கல. அந்த கார எடுத்துக்கிட்டு வந்ததே நான் தான். பிரேக் பிடிக்காத கார எடுத்துக்கிட்டு வந்ததுனால பாருங்க எனக்கே ஆக்சிடென்ட் ஆயி என் கையில பாருங்க கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்ல யாரோ அந்த கார்ல பிரேக் ஒயர கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இப்ப உண்மை தெரிஞ்சதுனால அருண் டிராபிக் போலீஸ் அருண் தான் மாட்டிக்கிறாப்ல. சோ இன்ஸ்பெக்டர் அருண திட்டி விட்டுட்டு நம்ம முத்துவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு வர்ற முத்து யாரோ சாவிய எடுத்து குடுத்து தான் என் கார்ல இருந்து பிரேக் ஒயர கட் பண்ணியிருக்கிறாங்க. அது இந்த வீட்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு முத்து சொன்ன உடனே, சும்மா இல்லாம ரோகிணி என்ன என்னைய சொல்ல வரீங்களா? அப்படின்னு கேட்கறாங்க. நான் யாரோ ஒருத்தவங்கன்னு தானே சொன்னேன். நான் எப்ப உங்கள சொன்னேன்? அப்படின்னு முத்து சொல்ல, நான் என்னமோ உங்க கார் சாவி ஆணியில மாட்டியிருந்தத எடுத்து குடுத்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு ரோகிணி வாய விட்டுர்றாங்க. உடனே நம்ம முத்து பிடிச்சுக்கிறாப்ல. ஆமா, நான் கார் சாவி ஆணியில தான் மாட்டியிருந்தது. உனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரோகிணி வசமா மாட்டிக்கிறாங்க. ஆனா, ஏதோ பொய் சொல்லி சமாளிப்பாங்க. ஆனா, நம்ம முத்து இதுக்கப்புறம் விடமாட்டாப்ல. சோ, கரெக்ட்டா கண்டுபிடிக்க தான் போறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.